இப்போ இந்த சீரியல்லாம் நீங்கள் நிறைய சீரியல் பார்க்குறீங்க. நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிவிடுங்க. மேடையில் கூப்பிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சார் நீ சொன்ன 5 ஸ்டேட்மெண்ட்டும் நான் பார்க்குற சீரியலில் வரவே இல்லை சார், நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா உங்களை மேடையில் கூப்பிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாம். சரியா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி அவனும் குழந்தைய பிறந்துச்சு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். அப்போது நாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக தான் சீரியல் பார்க்குறோம். ஆனால் அதில் நம்ம வீட்டை விட நிறைய பிரச்சனைக்குது. இப்போ இன்னொரு கூத்து பண்ணுறான் அந்த சீரியலில். இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் சங்கமம் அப்படின்னு காட்டுறான். இந்த சீரியலை பார்த்து நம்ம குடும்பம்லாம் பிரிஞ்சு கிடக்குது. நம்மளெல்லாம் பிரித்து விட்டுட்டு அவன் 2 குடும்பமும் சங்கமமா. எவ்வளவு ஒருத்தி அழுதுனே இருக்கிறா சீரியலில் இல்லை? அவள் அங்கே அழுவுறா, நம்ம வீட்டில் உட்காந்து அதை பார்த்து நீங்கள் உட்காந்து அது அழுவுது. நான் கேட்குறேன், அவள் தான் அழுவுறா, நீ ஏன் அழுவுறான்னா, அவள் ஏன் அழுவுறான்னு தெரியல, அதனால் நான் அழுவுறேன் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் அதில் நடிக்கிற பிள்ளைய கேட்டேன், ஏமா 3 வருஷமாக அழுவுறேன், ஏமா அழுவுறேன்னா, ஏன் அழுவுறேன்னு எனக்கே தெரியாது சார், டைரக்டர் அழு சொல்கிறாரு, நான் அழுவுறேன்ட்டு. ஒரு நாள் அந்த டைரக்டர் கேட்டேன், ஏன்டா 3 வருஷமாக ஒரு பொம்பளை பிள்ளை அழுவிக்கிறேன், இது உனக்கே நியாயமாக தானே? சஸ்பென்ஸ். அவள் ஏன் அழுவுறான்னு தெரிஞ்சால் சீரியல் முடிஞ்சிடும்ன்றான். எப்படா சீரியல் முடியணும்னா, அவன் ஏன் அழுவுறான்னு எனக்கு தெரிஞ்சால் முடிஞ்சிடும்ன்றான். இப்படியே அழ வச்சு ஒரு சமுதாயத்தை சீரழிக்கிறதுக்குன்னே ஒரு ஊடகம் வந்து போச்சு. அப்போது இந்த மாதிரி நேரத்தில் ஐயா சொன்னார்ல, இந்த பேச்சு எப்படி வந்துச்சு? புத்தகம், தொடர்ந்த புத்தக வாசிப்பு குறைஞ்சி போச்சு. எதுக்கு புத்தகம் வாசிக்கணுமோ அதுக்கு வாசிக்க மாட்டான், எதை நாமளாக செய்யணுமோ அதுக்கு புத்தகம் வாசிக்கிறான். குழந்தை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை புக்கு படித்தா வளர்த்தாங்க. விற்கிறான் சார், குழந்தை வளர்ப்பது எப்படின்னு. அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறான்னா, என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறான்றான். எங்கே கொண்டு வந்து விட்டாங்க பாருங்க நம்மள.